பெரும் நகரங்கள்ல இன்னும் இருக்கிற பிரச்சனை வந்து இந்த டேங்கர் மாஃபியா சார். ஒவ்வொரு கோடை காலத்தை ஒட்டியும் பாத்தீங்கன்னா பல தனியார் நிறுவனங்கள் தண்ணீர் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் அபகரிச்சு மக்களுக்கு அதிக விலையில கொடுப்பாங்க. இது எல்லா அசோசியேஷன்லயுமே சரி, எல்லா பெருநகரங்கள்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. BWSSB இந்த டேங்கர் மாஃபியாவை கட்டுப்படுத்த என்ன பண்றீங்க? முக்கியமா வந்து 2024 வந்து தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடிய போது அப்போ வந்து டேங்கர் சப்ளை ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ டேங்கருடைய விலை வந்து தாறுமாறா போச்சு. ஸோ பொதுமக்கள் எல்லாருமே வந்து பெரிய அளவில் வந்து இதை ஒரு நெகட்டிவ் இஷ்யூவாக தான் பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து டேங்கர் மாஃபியாவுடைய தாக்கம் அதிகமாயிடுச்சு, கவர்மெண்ட் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்தில் அரசாங்கத்தோட சர்ச்சை பண்ணும்போது இந்த விஷயத்தை வந்து எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா மெயினாக இதுக்கு ஒரு சட்டம் போட்டால் தான் பண்ண முடியும். ஏன்னா இது வரைக்கும் டேங்கர் பிஸ்னஸ்ன்றது வந்து நடைமுறையில் வழக்கத்தில் இருக்கிற ஒரு பிஸ்னஸாக இல்லை. அதுக்கான ஒரு சட்டம் அமைப்பு இல்லாமல் இருந்தது. ஸோ சட்டம் இல்லாதப்போ ரெண்டு வழி. ஒன்று சட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இன்னொன்று வந்து சட்டத்துக்கு பதிலாக வேற என்ன பண்ண முடியும்னு யோசிக்கணும். ஏன்னா சட்டம் கொண்டு வரதுக்கு நிறைய நாள் ஆகும். ஸோ ஆனால் திட்டத்தை கொண்டு வரதுக்கு ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அதனால திட்டத்தை கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணணும். சட்டமா திட்டமான்னு பண்ணும்போது ஸோ இப்போ சட்டம் கொண்டு வரதுக்கு லேட் ஆகும். பட் நம்ம இமீடியட்டாக பண்ணணும்னா திட்டம் கொண்டு வரணும், ஒரு திட்டத்தை ஏற்படுத்தணும். எங்களுடைய துணை முதல்வர் DK சிவகுமார் அவர்கள் வந்து இந்த திட்டத்தை ஏதாவது ஒரு திட்டத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாரு. சஞ்சாரி காவேரி அப்படின்னா நடமாடும் காவேரி, தமிழ்ல பத்தி நடமாடும் காவேரி குடிநீர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். இது பார்க்கும்போது எல்லா ஊர்ல இருக்கிறதானப்பா என்ன புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். இதில் மெயினாக வந்து கன்சூமருக்கு வந்து எம்பவர் பண்ணணும். கன்சூமருடைய லெவல்லையே புக்கிங் பண்ண முடியும். இங்கே இன்டர்மீடியட்ஸ் யாரும் கிடையாது. டைரெக்டாக கன்சூமர் அவங்க வீட்டு வாசலுக்கு தண்ணி கொண்டு வர முடியும். ப்ளஸ் வந்து அவங்க தண்ணி அவங்களுக்கு புக் பண்ண தண்ணி அவங்களுக்கு தான் வர்றதான்ற ட்ராக் பண்ணுறதுக்கும் ஒரு GPS சிஸ்டம் கொடுத்து அதை அவங்களே பார்க்க முடியும். ப்ளஸ் ஆன்லைன் பேமெண்ட் எனேபிள் பண்ணணும். ப்ளஸ் அவங்க குவான்டிட்டி ஆஃப் த வாட்டர் கரெக்டாக வருதா, குவாலிட்டி கரெக்டாக வருதா, IoT சென்சார் மூலமாக டேட்டாவை வந்து கன்சூமருக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ இத்தனை அசூரன்ஸ் கொடுக்கறதுனால விலையும் கம்மியாக வச்சதுனால ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் வரவேற்பு ஏற்பட்டது. முக்கியமாக நகரத்தில் வெளிப்புறங்கள் இருக்கிற மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற அபார்ட்மெண்ட்டுகளுக்கு வந்து தண்ணீர் பிரச்சனை இருந்தது. இந்த சஞ்சாரி காவிரி திட்டம் மூலம் பெரிய அளவில் கண்ட்ரோல் ஆச்சு. நமக்கு இதனால இன்னொரு இம்பாக்ட் என்னன்னா, இந்த ஏற்கனவே டேங்கர் மாஃபியாங்க யாரு இந்த பிசினஸ்ல இருந்தாங்க அவங்களும் வந்து வேற வழி இல்லாமல் அவங்களுடைய டேங்கர் ரேட்டை கம்மி பண்ண வேண்டியது போச்சு. அதனால் பொதுமக்களுக்கு வந்து சுத்தமான குடிநீர் வந்து கம்மியான விலையில வந்து நம்ம BWSB வழங்குச்சு. அதே சமயத்தில் மற்ற பிரைவேட் டேங்கர்ஸ்கள் கூட தங்களோட விலையை ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பிரைவேட் டேங்கருடைய தாக்கம் வந்து கம்மியாயிடுச்சு. அவங்களுடைய விலையும் ஏற்ற முடியல, அவங்களால சப்ளையும் பண்ண முடியல. ஸோ மக்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கும்போது ஒரு பக்கம் தரமான தண்ணீர் நியாயமான விலையில் BWSB காவிரி நீரை கொடுக்கும்போது அதிகமான விலையில் தரம் சான்று இல்லாத தண்ணியை வந்து யாரும் வர மாட்டாங்க. அப்புறம் மார்க்கெட் டிஸ்ட்ரப்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். இதை வந்து அந்த டிஸ்ட்ரப்ஷன் ஸ்ட்ராட்டஜி மூலம் டேங்கர் மாஃபியா கம்மியாக இருக்குது. அதுக்கு நிறைய பொதுமக்கள் முக்கியமாக அபார்ட்மெண்ட் ஃபில்ட்ரேஷன்ஸ் கூட நமக்கு நன்றி தெரிவிக்கிறது.